ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்தி அண்டு டேஸ்டியான பச்சை பயிறு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தினம் இட்லி தோசை மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக ஒரு டிஃபன் சாப்பிட்டோம்னா வித்தியாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்குது. இதில் ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பச்சை பயிறு ஒரு 200 கிராம், ஒரு 100 கிராம் மாவு எடுத்துருக்கேன். என்ன மாவுனா கம்பு, கேழ்வரகு, சோளம் சேர்த்து அரைச்ச மாவு. அது கூட கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. நம்ம பச்சை பயிறு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா மாவை மிக்ஸ் பண்ணிடுவோம். கூடவே நம்ம இந்த பைண்டிங்காக இந்த மாவு சேர்க்க போகிறோம். இது கம்பு, கேழ்வரகு, சோளம் சேர்த்து அரைச்ச மாவு. வேணும்னா அரிசி மாவு கூட சேர்த்து பண்ணலாம். ஆனாலும் இது இன்னும் ஹெல்த்தின்றதுனால இந்த கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு பைண்டிங்க்கு தான். நமக்கு உருண்டை பிடிச்சி தட்டுற அளவுக்கு வரணும். அதுக்கு அந்த அளவுக்கு இது வர வரைக்கும் இந்த மாவு போட்டு நம்ம சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், எனக்கு 4 உருண்டை ஆச்சு. இது நம்ம ஒரு துணியில் வச்சு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், இது தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம தோசைக்கல் காஞ்ச உடனே போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கார சட்னி இல்லைன்னா ஒயிட் சட்னி சூப்பராக இருக்கும். இதை வெறுமனேவும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி எந்த சட்னியும் அரைக்கல, வெறுமனே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் போடுறதுனால காரம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். தேவைன்னா சட்னி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தட்டி. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.